கடைசி காலத்தில் நம்ம வந்து அந்த இறக்க போகிற தருவாயில் நம்ம நினச்சி பார்ப்போம் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது பாதி நாட்கள் வந்து நம்ம தூங்கிட்டோம், பாதி நாட்கள் நம்ம கவலைப்பட்டுட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், பாதி நாட்கள் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்திருப்போம். அந்த நேரத்தில் தான் நமக்கு தோணும், நமக்காக ஒன்றுமே வாழவே இல்லையே, கடவுள் இதெல்லாம் சொன்னாங்களே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து போன்னு சொன்னாங்களே. ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஒரு தடவை வந்து ஜாக்கி ஜான் கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்களாம். அந்த பேட்டியில் வந்து ஜாக்கி ஜான் கிட்ட அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்டாங்களாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு வந்து ஜாக்கி ஜான் சொன்னாங்களாம், நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். எப்போ அப்படின்னா, இந்த ஒரு வாசகத்தை கேட்டதுலேருந்து நான் சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னாங்களாம். அப்படி என்ன வாசகத்தை அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நீங்களாம் நினைக்கிறீங்களே? பொறுமையாக இருங்க, நானே படிச்சிடுறேன். உங்களுக்கு கஷ்டம் தரும் கடினமான வேலை என்பது வேலை இல்லாமல் இருக்கும் ஒருவரின் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களின் பொறுமையை சோதிக்கும் சேட்டை செய்யும் குழந்தை என்பது குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும் ஒருவரோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீடு சிறியதாக இருக்கிறது என்று குறைப்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள், ஆனால் அந்த வீடே இல்லாமல் சாலையோரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரின் கனவு தான் அந்த வீடு. சேமிப்பு குறைவாக இருக்குது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது சேமிப்பே இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கே போராடும் ஒருவரின் கனவு. இப்போ சொல்லுங்க, நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் ஆசீர்வாதத்தால் நான் எனது வாழ்க்கையை சூப்பராக ஒவ்வொரு நாளும் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த வாசகத்தை நீங்கள் தினமும் சொல்கிறதுல தப்பு இல்லை தானே? எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க நம்மளை கடவுள். இருக்கிறதுக்கே நம்ம நன்றி சொல்கிறது இல்லை, அப்புறம் எப்படி புதுசாக நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கடவுள் கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க. அதனால் நீங்கள் தினமும் வந்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, தினமும் இந்த வாசகத்தை இந்த ரீடிங் பார்க்குற அனைவருமே காலையில் எழுந்தோனையும் நைட்டு படுக்க போகிறப்பையும் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிட்டு படுங்க. கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இனிமேல் அதிகப்படியாக நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொண்டு வந்து தருவாங்க. சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100% உண்மை, நீங்கள் சொன்னது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, ஆனால் நல்லது நடக்கும்னு சொன்னீங்களே, அது மட்டும்தான் இங்கே ஒன்றையும் காணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை மாதிரி தான் நானும் இந்த பாதையை வந்து கடந்து வரும்போது நிறைய இந்த மாதிரி ஒரு ரீடிங் பார்க்கும்போது இதே மாதிரி தான் சொன்னாங்க, நல்லது நடக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படின்னாங்க. பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, என்ன விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது, வருதுங்கிறாங்களே, மாறுங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக, ஏதோ ஒரு நல்லது சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நானும் ரீடிங் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் யோசிச்சே பார்க்கல. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மந்த் ஆச்சு, 7 மந்த் ஆச்சு, எனக்கு எதுவுமே தெரில இது என்ன நடக்குது இங்கே. என்னமோ சொல்கிறாங்க, புதுசாக வரப்போகுது, மாறப்போகுது, வாழ்க்கை மாறப்போகுதுங்கிறாங்க. அதே மாதிரி தானே இருக்கேன், என்ன விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இல்லையே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எந்த நேரத்தில் சில மாற்றங்கள் வந்து கடவுள் என்னை புஷ் பண்ணி தள்ளுறாங்க, கொஞ்சம் நீ மாறணுங்கும் போது நான் எந்த விதமான ஒரு ரிஜெக்ஷனே நான் பண்ணலை. நான் வந்து ஏற்றுக்கிட்டேன், கடவுள் எங்கே கொண்டே என்னை விட்டாலும் சரி நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த ஒரு பாடம் தான் இங்கே வந்து கடவுள் சொல்கிறாங்க, எந்த பாடம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும். அந்த ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன், எனக்கு வாழ்க்கையை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. என்னோடய சூழ்நிலையே வந்து நான் அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலையை விட இப்போ இருக்கிற சூழ்நிலை டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்படியே வந்து ஒரு செடியை வந்து அப்படியே வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி அந்த செடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அடாப்ட் பண்ணி போகுமோ, அந்த ஒரு மாதிரியான ஒரு நிலை தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கும். ஆனால் என்னோடய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செடியை பிடுங்கி அங்கே நட்டால் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த சன்லைட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த மணலில் இருக்கிற அந்த மாய்ஸ்சராக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இடத்துல சந்தோஷமாக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன், வாழ கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் கடவுள் வந்து எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை, பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உடனே, இதெல்லாம் வந்து படத்தில் தாங்க நடக்கும், ஆனால் என் வாழ்க்கையில் நிஜமாக வந்து கண்ணு முன்னாடி நடந்துச்சு. நான் உள்ள சில மாற்றங்கள் எனக்குள்ளே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வந்தேன், இன்னரில் அலைன்மெண்ட் ஆகி கொண்டு வந்தேன், இன்னர் ஜேர்னி போனேன், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்தேன், கடவுள் எனக்கு கொடுத்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே கடவுளோட லெசன் எல்லாம் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே கடவுள் தெரியப்படுத்தினாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய மாறினேன். இன்றைக்கி நான் வந்து
ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நான் இன்றைக்கி இருக்கேன். அதனால் கடவுளை குறை சொல்லாதீங்க. குறையெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட வச்சுட்டு எனக்கு நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து கடவுள் பொறுப்பாக மாட்டாங்க. எல்லா விஷயமே இங்கே எல்லாருக்குமே சமம் தான். எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு மாதிரி அப்படிலாம் பாரபட்சம் பார்க்குறவங்க நம்ம கடவுள் கிடையாது. கடவுளோட லெசன், எனக்கு இந்த லெசன் நான் படிச்சுக்கிட்டேன், உங்களுக்கான லெசன் என்ன கடவுள் உணர்த்தியிருப்பார், அதை கவனம் கொடுத்து படிங்க. படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாமா? வேறு எதுவும் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இல்லை. எல்லாருமே நல்ல கமெண்ட் போடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை மாறினுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. உலகத்தில் எந்தெந்த மூலையிலையோ நீங்கள் இருக்கீங்க, எப்படியோ இந்த வாழ்க்கை கொடுக்குற அந்த பாடம் அடியினால் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. என்னோட இந்த ஒரு சின்ன ஒரு அந்த பேச்சு, அந்த ஒரு ரீடிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஆயுதம் உங்களோட கஷ்டத்தை தீக்குது அப்படின்னா இதை விட எனக்கு வந்து கடவுள் கொடுத்த இந்த பணியை வந்து நான் சிறப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் எப்பயுமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மூலமாக தான், உங்களுடைய ஆதரவு மூலமாக தான் இந்த சேனல் வந்து நிறைய பேருக்கு போய் சேருது. நீங்கள் கொடுக்குற லைக்கு, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு தான் யூடியூப்பில் நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆகி இன்றைக்கி நிறையா பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, உள்ளே வராங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பாதையை வந்து கடவுள் வந்து என் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், திரும்பவும் சொல்லிடுறேன். தேவைப்படுறவங்க பர்சனல் ரீடிங் வாங்கிக்கலாம். ஜென்ரலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற அந்த விஷயத்துக்கு உண்டான தீர்வும் ரீடிங்கும் கைடன்ஸும் இதில் இருக்குது. பர்சனல் ரீடிங் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்லாம் எனக்கே தெரியாது. ஒரு நிமிடம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பிரெத்தை நல்லா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நல்லா தண்ணி ஒரு கிளாஸ் நல்லா குடிச்சிட்டு மூச்சை நல்லா இழுத்து விட்டு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்களுடைய நெகட்டிவ்லாம் வெளியில் போகிற மாதிரியும் பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் உள்ளே வர மாதிரியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு வாங்க. பொறுமையாக வந்து இந்த ரீடிங்கை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் கேளுங்க. இது உங்களுக்கான ரீடிங்காக தான் இருக்கும். கடவுள் 1-2 மெசேஜ் உங்களுக்காக வச்சுருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் எனக்கு சொல்லிட்டாங்க, இப்படி தான் நடக்க போகுது அப்படின்லாம் எதையுமே போட்டு ரொம்ப வாழ்க்கையை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஏற்கனவே காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், கடவுளோட கைடன்ஸ் என்ன, கடவுளோட துணை எப்படி நம்மக்கிட்ட இருக்குது, என்ன சொல்கிறாங்க, எதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய சயின்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்குறதில்ல. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ரீடிங்குள்ளெல்லாம் நீங்கள் வரீங்க. எல்லாராலும் இந்த ரீடிங் பார்க்க முடியாது. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ரீடிங் இந்த நேரத்தில் இவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இந்த ரீடிங்கை புதுசாகவும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் என்னோட இந்த சேனல் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறிட்டுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை மாறுறது நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஐ எம் சேஞ்சிங்னு போடுங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு குவயரிஸோ கொஸ்டினோ இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கஷ்டத்தில் தவிச்சிட்ருக்க நிறையா பேருக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவே 7 நிமிஷம் ஆச்சு. சரி, ஓகே, வாங்க இங்கே பாருங்க என்ன வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் தாங்க அந்த ஒரு டிவைன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, வாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, அப்படியே கொத்தா வந்து விழுது. நான் கொத்தெல்லாம் எடுக்க மாட்டேன், ஒன்று மட்டும் எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே, கடவுளோட அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்துடுச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கடை வந்ததுன்னா நீங்கள் பார்க்குறவங்க பயங்கரமாக மாறிட்டுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் அழகாக பூத்து குழுங்க போது இனிமேல் வரக்கூடிய அந்த ஃப்யூச்சர் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு யாராலுமே அசைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன், அந்த அளவுக்கு ஒரு கேர், அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. புதிய புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. புதிய தொழிலில் புதிய முன்னேற்றம் காணுவீங்க. புதிய விஷயங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நீங்கள் பட்ட அந்த பலன், அதான் கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. நிச்சயமாக உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆசை, இது எல்லாம் நிறைவேற போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களால் என்ன முடியும், ஸ்கில் என்ன, இதெல்லாம் உங்களாலே உணரப்பட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. இது வந்து கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை இனிமேல் போக போகுது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக மாறத்தான் போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமாக கடவுள் பக்கத்தில் நின்று கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய சயின்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இங்கே ரெசனேட் ஆகுது. 1111 டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே கடவுளோட
ஆசீர்வாதத்தோட இந்த ரீடிங் அமோகமாக ஸ்டார்ட் அப் ஆகிருக்குங்க. என்னென்ன கார்ட்ஸ் வருது, எப்படி எப்படி கைடன்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து பார்க்கலாமா? சூப்பராக இருக்குல்ல கார்டு, பயங்கர எஃபெக்டிவான கார்டுங்க. மேஷம், சிம்மம், தனுசு அப்படிங்கிறது வந்து ஃபயர் எனர்ஜியில் பயங்கர வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. பயங்கரங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நிறைய அந்த கற்பனை வளம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு உங்களுடைய அந்த பிஸ்னஸ் லெவலில் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணிங்கன்னா பயங்கர சக்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கார்டு பார்க்கலாமா? இன்னொரு தடவை ஷஃபிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. வாங்க கார்ட்ஸ், வெளியில் வாங்க 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 வாங்க. நீங்கள் வெளியில் வரலைன்னா நாங்களே எடுப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி சில பேர் வந்து கொடுக்குறாங்க, கடவுள் கொடுக்குறாங்க. ஆனால் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. தொழிலையும் சரி, ஒரு புதிய காதல் உங்களுக்குள்ளேயும் வருது. நீங்கள் வந்து நினச்ச விஷயம் அது நடக்கலை. அந்த காதல் வந்து அந்த ஆசை அன்பு உங்களுக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கை வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்காக எனக்கு எதுவுமே வேணவே வேணாம், நான் அதை சூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விடாப்படியாக இருக்கீங்க. மெடிடேஷன் பண்ணி வாங்க, வெளியில் வாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வாங்க. உன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வர தான் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்னஸ்க்கு வரும். வேறு பாதை உங்களுக்கு. நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு. நீங்கள் எனக்கு இதுதான் வேணும்னு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பாம்பு எந்நேரம் இருந்தாலும் உங்களை கொத்திடும், உங்களை சாகடிச்சிடும். அதனால் கடவுள் சொல்கிறாங்க, இந்த பக்கம் கயிறு இருக்குது, இந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே வான்னு கடவுள் வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் பாம்பை பிடிச்சிட்டு இதுதான் உங்களை காப்பாற்ற போகுது, இதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறது அது பாம்பு விஷம் மாதிரி உங்களையே சாகடிச்சிடும். அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் கைத்தை பிடிச்சிக்கோன்னு கடவுள் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் கைத்தை பாருங்கள், மேலேறி வந்துடுங்க, தப்பிச்சு வெளியில் வந்துடுங்க. இல்லைன்னா மோசமான சுச்சுவேஷனில் போய் மாட்டுவீங்க. கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த பாதையும் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னு. நம்ம தாங்க எல்லாம் எழுதுகிற மாதிரி நினச்சிட்ருக்கோம், கதை எழுதுகிற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தான் இங்கே பண்ணுறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வெறும் அவ்வளோதான் நடிக்க வந்திருக்கோம். அவ்வளோ கடவுள் தான் இங்கே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் நினச்சா அவரே அந்த இடத்த ரப்பர் வச்சு அழைச்சிட்டு உங்கள் கதையவே அப்படியே தலைக்கெல்லாம் புரட்டி போடலாம். அப்போது நீங்கள் வந்து அழகாக நடிக்கணும். நீங்கள் அழகாக அந்த ஒரு விஷயம் நடிக்கணும்னா வாழ்க்கையில் நடிக்கணும், பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் அதுக்கு சொல்லலை. உங்கள் கதாபாத்திரத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓவர் ரியாக்ட் பண்ணி மற்றவங்கள வந்து திருத்தணும் அப்படிங்கிற அந்த பக்கம்லாம் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்கள் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், சோல் பர்பஸ் என்ன, கடவுள் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எது வந்தாலும் அக்செப்டன்ட் மோட்ஸில் போகிறதும், எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் ரிஜெக்ஷன் இல்லாமல் எனக்கு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாமல் அது எது வந்தாலும் ஏற்றுக்கோங்க. எந்த விஷயம் பழசில் நடந்தாலும் லெட் கோ பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து போகும்போது தான் கடவுள் வந்து உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து தூக்கி வரப்பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் கேட்டது தான் வேணும், இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற அந்த சின்ன குழந்தைங்களாம் பிடிவாதம் பிடிக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயமா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா யாருக்குங்க நட்டம்? உங்கள் வாழ்க்கை, உங்களோட நேரம் தான் போயிட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த நேரம் ஒவ்வொரு நிமிஷமாக கடந்துட்டுருக்கு. இதே வந்து நாளைக்கு திரும்ப இந்த நிமிஷமும் நேரமும் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செய்ய நினைக்கிற விஷயங்கள்லாம் கடைசி காலத்தில் நம்ம வந்து அந்த இறக்க போகிற தருவாயில் நம்ம நினச்சி பார்ப்போம், என்னென்ன நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது பாதி நாட்கள் வந்து நம்ம தூங்கிட்டோம், பாதி நாட்கள் நம்ம கவலைப்பட்டுட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், பாதி நாட்கள் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்திருப்போம். அந்த நேரத்தில் தான் நமக்கு தோணும், நமக்காக ஒன்றுமே வாழவே இல்லையே, கடவுள் இதெல்லாம் சொன்னாங்களே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து போன்னு சொன்னாங்களே, அப்பெல்லாம் நம்ம இதை சூஸ் பண்ணாமல் நம்ம வீம்பு பிடிச்சிக்கிட்டு வைராகியத்தோட நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டாததெல்லாம் எனக்காக வேணும்னு அதையும் விரும்பி கேட்டு அதையும் கடவுள் சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாழ்க்கை ஏண்டா நமக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வருத்தமும் பட்டுட்ருக்கீங்க. வேண்டி விரும்பி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் காதல் வாழ்க்கையில் இவங்க தான் எனக்கு வரணும்னு போராடியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு ஏண்டா இவங்களை கல்யாணம் பண்ணோங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் கூட நிறையா பேர் இருந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எது நலன்கிறது உங்களை படைச்ச அந்த கடவுளுக்கு தான் தெரியும், உங்களோட அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஏங்க இதை அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் பெரிய பொறுப்பு, அதெல்லாம் பெரியவங்க பார்த்துக்குவாங்க. நல்லா இருக்குல்ல கார்ட்ஸு?
கடவுளும் வந்துட்டாரு, கடவுளும் கொடுக்குறாரு, அன்பை கொடுக்குறாரு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, காதல் புது காதல் வருது, சில பேருக்கு ரியலைசேஷன் வருது, சில பேருக்கு பழைய காதல் திருந்தி வராங்க, லெசன் அங்கே கற்றுக்கிட்டு வராங்கன்னா பொறுமையாக இருக்கணுங்க. எல்லாமே எடுத்தோம் கவுத்தோம் எனக்கு எல்லாமே உடனேன்னு ரஷ் பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே உடனேலாம் நடக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் உடனே எல்லா விஷயமும் செய்ய முடியுமா? உடனே நீங்கள் வந்து பட்ட காயங்கள் வலிகளாம் இதெல்லாம் வந்து மறக்க முடியுமா? ஏன்னா மேஜிக்காங்க. ஜி பூம்பான்னு சொன்னோடனே நம்மளுடைய காயங்கள்லாம் மறைஞ்சு போகுது, ஜி பூம்பான்னு சொன்னோடனே டக்குன்னு பணம் வருது. எல்லாத்துக்குமே சில காலம் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமைங்கிறதுமே இங்கே ஒரு லெசன் தான். நிறைய பேருக்கு வந்து காயங்கள் வலி பெயின் எல்லாம் வந்து மறக்க முடியாமல் இவ்வளோ பெயினோடு இருக்கீங்க. பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களும் காயங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும்போதே நெகட்டிவாக இருக்கும்போது உங்களால் எப்படி பாசிட்டிவான ஒரு விஷயத்த அழகாக அட்ராக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும்? இது எல்லாமே சாத்தியமாங்க. நம்ம என்ன விஷயம் உள்ளே வச்சுருக்கோமோ அதுதான் வெளியில் நடக்குது, அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். நமக்குள்ளே இத்தனை பெயின் இத்தனை வலி, அவங்க இதை செஞ்சுட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க என்னை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பி வந்தேன் ஏமாற்றிட்டாங்கன்னு இப்படிப்பட்ட ஒரு பெயின். பிஸ்னஸில் லாஸு, நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்கல, பிஸ்னஸில் நிறையா பேர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க, இவ்வளோ பெயின், நம்ம சொத்தை அபகரித்து வாங்கிட்டாங்க, ஏகப்பட்ட பெயின். நம்பி லவ் பண்ண ஒரு பல வருஷம் வந்து லவ் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இல்லவே இல்லை. லவ்ங்கிறது அங்கே பேஸே இல்லை, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க இவ்வளோ ஒரு அணத்தை வச்சுக்கிட்டு உங்களால் எப்படிங்க நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்? என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு, நடக்கலைன்னா நீங்கள் சரியாகலை, நீங்கள் எப்போ சரியாவீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். இதில் வந்து நான் இடையில சொல்கிற ஒரு மீடியேட்டர் தான், கடவுளோட மெசேஜ் சொல்கிற மீடியேட்டர் தான். நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நல்லது மட்டும் நடக்கலை அப்படின்னா நல்ல எண்ணங்கள் நீங்கள் போடலைன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் நல்ல எண்ணங்கள் போட்டு பாசிட்டிவிட்டியாக மாறும்போது உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் யாராலையுமே தடுக்க முடியாது. யார் தடுத்தாலும் அது நிற்காதுங்க. கடவுள் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு வரணுங்கிற அந்த டைமில் கண்டிப்பாக வரும். எப்போ வரணும்? டிவைன் டைம் அப்படின்னா என்ன? நீங்கள் வந்து கடவுள் கொடுத்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், லெசனை கற்றுக்கணும். என்ன பாடம் உங்களுக்கு வந்திருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிக்கவே இல்லை. எதுவுமே நான் மாற்ற மாட்டேன், எனக்கு வந்து கிஃப்ட், நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு வந்து இந்த கிளாஸை வந்து நான் வந்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போனால் எப்படிங்க? நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் படித்தா தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். இந்த கிளாஸோட லாஸில் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸும் வாங்கலை, நீங்கள் படிக்கவும் இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவீங்க? எல்லா பெயினும் இப்படி இருக்குது, ஹார்ட்டை எப்படி குத்தி ஓட்டையாக்கியிருக்கு பாருங்கள். இத்தனை பெயினையும் நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும், இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணி லெட் கோ ஆஃப் பாஸ்ட், பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் என்ன விஷயம் உங்களுக்காக வச்சுருக்காங்களோ அதை கண்ணை திறந்து நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அழகான வாழ்க்கை. நான் எதையுமே பார்க்க மாட்டேன், பழசுல நான் இருந்துகிட்டே இருக்கேன், மற்றவங்க என்னை எப்படி காயப்படுத்திட்டாங்க, இப்படி ஏமாற்றிட்டாங்க, இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்களா, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருக்க மாட்டோம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல அவங்க வந்து உங்களுக்கு எதிரியாக மாறி உங்களுக்கு துரோகம் பண்ணணும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களே அவங்கள பற்றி நீங்கள் ஒரு செகண்டு கூட நீங்கள் யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான், அவங்க வாழ்க்கை நான் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவங்க இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். அவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஏன் நீங்கள் அதை வந்து உங்கள் பக்கத்தில் எழுதுறீங்க அவங்க சாப்டரை? உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது, உங்களால் நிறையா விஷயங்கள் சாதிக்க முடியும். ஆனால் ஏன் வந்து திரும்ப திரும்ப நெகட்டிவாக நீங்கள் மைண்டுக்குள்ளே போய் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சிக்காமல் இந்த கோளாறையே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுதான் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு தெரிஞ்சு போச்சு, அதோட சுயரூபத்தை காமிச்சிட்டு போயிடுச்சு. சில பேர் வந்து புரிஞ்சிருக்கீங்க, நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட, கடவுள் கொடுக்குற அந்த நாலேஜோடு நான் அப்படியே நிற்கிறேங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் வச்சா திரும்ப இதே மாதிரி ஒரு பெயின் வந்துடுமோ பயப்படுறீங்க நிறைய பேர். பழசு மாதிரியே எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையும் கிடைக்குமா, ரெண்டாவது ஒரு வாழ்க்கையும் கிடைக்குமா, இல்லை செவனேன்னு இப்படியே இருந்தோம்னா நம்ம ஏன்னா அப்படி ஒரு பெயினுங்க. இந்த வலி வந்து வெளியில் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கடந்து வந்தது தான் நான். அதனால் அப்படி ஒரு ஏமாற்றமோ, அப்படி ஒரு நம்பிக்கை துரோகமோ, அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த அடியிலேருந்தெல்லாம் வந்து மீண்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப அப்பா சாமி இதே மாதிரி ஒரு பெயின் இனிமேல் வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தந்துடுமோங்கிற ஒரு பயத்தோடு தான் நிறையா பேர் ஒரு புதிய வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுறீங்க. புதிய ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், புதிய ஒரு பிஸ்னஸில் அடி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே நமக்கு முதல்ல வந்த வாழ்க்கை மாதிரியே ரெண்டாவது வாழ்க்கையும் அடி கொடுக்குமா அப்படின்னு பயத்திலே தான் இருக்கீங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு பயம், கன்ஃபியூஷன், ஃபியர், இந்த ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் விட்டு வெளியில் வரவே இல்லை. அங்கே இருக்கிற இன்செக்யூரிட்டி அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு பாஸ்டில் இருந்த இன்செக்யூரிட்டி உங்கள் மைண்டில் பயந்துகிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை திரும்ப பழசில் நடந்த அதே விஷயம் புதுசில் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். திரும்ப அதே மாதிரி ஒரு பெயினுக்குள்ளே போக நான் தயாராக இல்லை. எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணாம். நான்
பேசாமல் செவனேன்னு என் வாழ்க்கையில் நான் மட்டும் நானாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் இருக்கீங்க. எடுக்கலாமா, முடிவு எடுக்கலாமா, போகலாமா வேணாமாங்கிற டயலமாலேயும் சில பேர் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதே தான் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில் நமக்கு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். தூக்கம் இல்லாமங்கிற நிறையா பேர் பாதி ராத்திரிலலாம் தூங்காமல் எந்திரிச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க, கண்ணீர் விட்டு அழுகுறீங்க. எதுக்கு நமக்கு இப்படி ஒரு விஷயம். 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பயங்கரமான பெயினுங்க. ஒரு எவ்வளோ பாருங்கள், தூக்கமும் வரல உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பழசில் நடந்த அந்த நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், அந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு வந்து அவ்வளோ காயப்பட்டிருக்கு. உங்கள் ரணம் மாதிரி வந்து காயப்பட்டிருக்கு. ஏர் எனர்ஜி நிறையா இருக்குது. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகள்லாம் வந்து நிறைய வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது வந்து மேஜராக எனக்கு தெரியுது. நிறைய பேர் நியாயம் கேட்குறீங்க. இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து யாருமே ஏன்னா நீங்கள் தான் வந்து போர் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் வந்து டெசிஷன் எடுத்தே ஆகணும். போர் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் போராடணும். அதனால நிறையா விஷயங்கள் வந்து தெளிவாக கிளாரிட்டியாக நீங்கள் யோசித்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் வந்து மென்டல் கிளாரிட்டியோட நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய அத்தனை எண்ணங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அடுத்தடுத்த முடிவு நீங்கள் என்ன எடுத்தாலும் அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கு உண்டான விளைவுகளும் உங்களால் தான் வருது. அதனால் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்டுங்க. நியாயம் கேட்குறீங்க, நியாயமாக நடந்துக்கவும் செய்கிறீங்க. அதனால் நிறையா விஷயம் மென்டல் கிளாரிட்டியோட தெளிவாக யோசித்து அந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. கடவுள்கிட்ட கைடன்ஸ் கேளுங்க. கடவுள் நிறையா சைன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த நீங்கள் பண்ணிக்கலாம். பணம் குறித்து நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க. பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். லாவிஷாக நீங்கள் வந்து நிறையா வரக்கூடிய அந்த பணத்தை செலவு பண்ணாமல் ஒரு பகுதி வந்து சேர்த்து வைங்க. ஒரு பகுதி வந்து பிஸ்னஸில் போடுங்க. மிச்சம் வந்து ஒரு பகுதியை வந்து தானம் தர்மம் பண்ணுங்கள். ஏன்னா தான தர்மம் பண்ணும்போது அந்த பணம் வந்து நீங்கள் எப்பயுமே இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தால் தான் பணம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ரொம்ப இறுக்கியெல்லாம் பிடிக்கக்கூடாது. மணி அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ரூபத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. சுழற்சி, அதாவது செல்வம் அப்படிம்பாங்க. செல்வம் அப்படின்னா போயிட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக அதை வழி அனுப்பி வைக்கும் போது அது திரும்ப உங்ககிட்ட தான் வரும். நம்மளை வந்து நேசிக்கிறவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு முறை நீங்கள் பணத்தை கொடுத்து ஏதாவது வாங்கும்போது சந்தோஷமாக வாங்குங்க. சந்தோஷமான மனையில் ஐயோ பணம் போகுதேங்காமல் சந்தோஷமாக வாங்குங்க. திரும்ப அந்த சுழற்சி முறையில் அந்த பணம் உங்ககிட்டே திரும்ப வந்துடும். ஏன்னா நம்ம நேசித்தவங்ககிட்டே நம்ம போகணுங்கிற அந்த ஒரு எனர்ஜி சுற்றிகிட்டே இருந்து உங்கள் கையில் வரும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற சூழல் நமக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அந்த சூழ்நிலையை விட்டு வெளியிலவும் போகிறீங்க. கடவுள் வந்து அழகான ஒரு கெரியரில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுருக்காங்க. பட் உங்கள் மைண்ட் வந்து சரியில்லையே, நெகட்டிவாக ஃபுல்லாக இருக்கே, எனக்கு எதுவுமே வேணாம், என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, என் வாழ்க்கையை யாரும் சரி பண்ண மாட்டாங்க, நான் இப்படியே போகிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம, மேலே கூட பார்க்காம, மேலே இருக்கிற அந்த கடவுளை கூட பார்க்காம, கடவுள் வச்சுருக்கிற அந்த கிஃப்ட்டை கூட நீங்கள் திரும்பி பார்க்காம அப்படி போனீங்கன்னா என்ன பண்ணுறது? 5555 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. எர்த் எனர்ஜி இருக்குங்க. அதனால் பணம் குறித்து ஏதாவது கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிஸ்னஸ் லெவலில் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகான ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. எர்த் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசிகள்லாம் இருக்குது. தொழில், பணம் இது குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து இப்போதைக்கு ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு உண்டான மைண்ட் செட் இல்லையே, அதை குறித்து தான் நீங்கள் கவலைப்படுறீங்க. எப்போ உங்கள் மைண்ட்லாம் ஹீல் ஆகி அடுத்த ஸ்டெப் வந்து தைரியமாக கடவுளை பிடிச்சிட்டு நீங்கள் வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நெகட்டிவ்லாம் வந்து போயிட்டு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தெரிய வரும். வாவ், சூப்பர் கார்டு. எங்கடா ஆளை காணவேன்னு பார்த்தேன், கண்டிப்பாக வந்துடுச்சு. கடவுளோட ஒரு டிவைன் லவ் கண்டிப்பாக உங்களுக்குன்னு நினச்சிட்ருக்கிறவங்க நீங்கள் இப்போ கரண்ட்டில் குறித்து இவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவாங்களா, நோ கான்டாக்டில் இருக்காங்க, ஒன் சைட் லவ்வாக இருக்குது, நம்மக்கிட்ட வருவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொப்போசல் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, டிவைனோட டைம் நெருங்கி வந்துட்டுருக்கு. உங்களை கொஞ்சம் விஷயம் நீங்கள் மாற்றிக்கும் போது கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு விஷயத்த உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. அழகான ஒரு ப்ரொப்போசல், அழகான ஒரு கமிட்மெண்ட். இனிமேல் வந்து சரியான ஒரு அன்பு பரிமாற்றமாக இருக்கும். நான் கொடுக்குறேன், நீ கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காமல் 2 பேருமே ஒரு இணக்கமான ஒரு பரிமாற்றம் தான். அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஒரு கனிவான ஒரு பேச்சாக இருக்கட்டும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளே நுழையிறதுக்கு உண்டான ஒரு கமிட்மெண்ட், காதல் வந்து சொல்ல போகிறாங்க. அழகாக இருக்குங்க.
இது வரைக்கும் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க, பயந்துட்டு இருந்தீங்க, என் காதல் முடியுமா, சக்ஸஸில் போகுமா, இல்லை வந்து இப்படியே விட்டுட்டு ஓடுமா அப்படின்னீங்கன்னா, உண்மையான காதல் கடவுள்களால் சேர்த்து வைக்கப்படுது. பொய்யான காதல் அப்படின்றதுனா அதை வெட்டப்பட்டு புதிய காதலும் புதிய நபர் அழகான ஒரு அன்போடு ஒரு உண்மையான நேசத்தோடு உங்களை நோக்கி வராங்க. அதனால் அந்த உங்களோட எனர்ஜி தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து உருவாக்க போகுது. நீங்கள் எந்த எனர்ஜியில் நீங்கள் அடியாள் மனசில் போடுறீங்களோ அதே எனர்ஜி அதை யூனிவர்ஸ் கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ஃபுல் லைஃப்பை உங்களுக்கு திருப்பி கொண்டு வரும். அழகான ஒரு லவ் தாங்க வருது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷனோட ஒரு ப்ரொபோசல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. இது வந்து மேரேஜ் கனெக்ஷன் தான். கடவுள் கொடுக்குற இந்த டிவைன் லவ் வந்து மேரேஜ் கனெக்ஷனுக்குள்ளே தான் போகுது. அடுத்தது என்ன கார்டு பார்க்கலாமா? ஒவ்வொரு கார்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கதை சொல்லுதுங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த கதை எங்கேருந்து வருதுலாம் எனக்கு தெரியாது. நான் எடுக்கிறேன், கடவுள் கொடுக்குறாருன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, அந்த ஒரு லவர்ஸ் கார்டு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த கார்டை தொடர்பு படுத்துகிற மாதிரி தான் ஒரு ப்ரொபோசல் கண்டிப்பாக வேகமாக வருது. ஏன்னா காதலை குறித்து தான் நிறைய பேர் நான் லவ் பண்ணேன், உண்மையாக லவ் பண்ணேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வருது. சில பேருக்கு புது ப்ரொபோசல் வருது. அதெல்லாம் இப்போ ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் இல்லைன்னா இந்த ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் எந்த ஒரு தெளிவான முடிவுமே நீங்கள் எடுக்கவே வேணாம். பேசாமல் சைலண்ட்டாக உங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். எப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் லவ் கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு உண்மையாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய அத்தனை ஒரு மைண்டு அதை ஒரு பேட் தாட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பழசில் நடந்த பாஸ்ட் பேட் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு தாட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டை மாற்றம் செய்யும்போது ஒரு லவ் வரும் பாருங்கள். அதுதான் கடவுள் கொடுக்குற உண்மையான லவ். கடவுள் வந்து நான் சொன்ன மாதிரி உன்னுடைய அந்த லைஃபுக்கு தேவைப்படாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து உன்னுடைய முன்னேற்றம் நீ பார்க்குற, உனக்கு பரிசாக உனக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தரேன்னு சொல்லி கடவுள் பரிசாக கொடுக்க போகிறார். அந்த டைமும் சீக்கிரம் வரப்போகுது. அந்த டைமுக்கு உண்டான அறிகுறி தான் இது. சில பேர் மாறிட்டுருக்கீங்க, சில பேருக்கு அழகான ஒரு புது காதலும் வருது, சில பேருக்கு தவறு செஞ்சவங்க புரிஞ்சும் வராங்க. ஏன்னா 2-3 ஒரு ஸ்டோரியும் இங்கே தெரியுது. ஏன்னா நிறைய பேர் இங்கே பார்க்கறதுனால நிறைய பேரோட எனர்ஜி இங்கே வந்து தெரிய வருதுங்க. அதனால் அழகான காதல் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. உங்களுக்கே இன்ட்யூஷன் மெசேஜஸ்லாம் வருங்க. நீங்கள் அலைன் ஆகி உங்கள் கடவுளோட லெசன் படிக்கும்போது கடவுள் வந்து அழகாக உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அதை வந்து சொல்லிட்டு போக போகிறாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து இடையில யாருமே வந்து உங்களுக்கான விஷயம் வந்து சொல்லணும். உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் சோலே வச்சுருக்கு. உங்கள் சோலுக்குள்ளே போங்க, இன்னருக்குள்ளே வாங்க நீங்கள் அப்படின்னு தான் கடவுள் சொல்கிறாங்க. உங்களோட லெசன் படிக்கணும்னா உங்களுக்குள்ளே வாங்க. என்ன நடக்குது இந்த உலகத்தில், என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சேஃப்டியாக இங்கே நடக்கிற கேமெல்லாம் அழகாக நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா இந்த கேமில் ஸ்டக் ஆனீங்கன்னா அதே மைண்ட் செட்டோட நீங்கள் திரும்ப மூவ் ஃபார்வர்ட் ஆகும்போது இன்னொரு கேம் வரும், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணலை, இந்த கேமை பாஸ் பண்ணாமல் திரும்ப இன்னொரு தடவை லைஃப் ஃபார்வர்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா திரும்ப அதே கேம் தான். அங்கே திரும்ப இதே கேமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணலைன்னா திரும்ப அதே கேம் தான். ஒரு தடவை பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த பாடம் உங்களை விட்டுச்சு, இல்லைன்னா தொடர்ச்சியாக உங்களை தலை சுற்றிட்டே தான் வரும். சரி, அடுத்த கார்டு பார்க்கலாமா? இது நிறைய போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு எல்லாமே இருக்கீங்க. உங்களுக்கான வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஃபயர் எனர்ஜி டாமினேட்டாக இருக்குது. மேஷம், சிம்மம், தனுசு. உங்களுடைய அந்த ஒரு இப்போதைக்கு இருக்கிற அந்த உள்ளுணர்வெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான அந்த திறமைகளை நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறீங்க, ஆனால் எந்த விதமான முன்னேற்றம் இல்லைன்னா கண்டிப்பாக வரும். கடவுளை மட்டும் பிடிச்சிக்கோங்க. சாஜிடேரியஸ் எனர்ஜி இங்கே நிறைய தெரியுது. தைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சிட்டே இருங்க, தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக செய்யுங்க. கடவுள் மேலே நம்பிக்கையை மட்டும் வைங்க. அது எப்பயுமே வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் என்ன? இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி உங்களால் சாதிக்க முடியும். உங்களுக்கு அவ்வளோ விதமான ஸ்ட்ரென்த் இருக்குது, கட்ஸ் இருக்குது, பவர் இருக்குது. இந்த கஷ்டத்தினால, இந்த சின்ன ஒரு கஷ்டத்தினால நீங்கள் வந்து உங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கல. அந்த பவரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் கஷ்டத்தின் மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க. நம்மளால் அந்த ஒரு சுமையை சுமக்க முடிகிற அளவுக்கு தான் கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் புரியலை. உங்கள் சோலுக்கு கேளுங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது பல ஜென்மம் தாண்டி வந்திருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் அதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் நீங்கள் வந்து தள்ளி நின்று பாருங்கள். உங்கள் பிரச்சனையை கிட்ட நின்று பார்க்குறீங்க, தள்ளி நின்று தேர்ட் பர்சன் மாதிரி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை பாருங்கள்.
கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ண இடத்துல லவர்ஸ் கார்டு தான். லவர்ஸ் குறித்து நான் வந்து சேருவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2வது கன்ஃபர்மேஷன். உங்களுடைய காதல் புனிதமான காதல் தான், அது கண்டிப்பாக சேருவீங்க. கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது என் குடும்பத்தில் அப்படின்னா, வேண்டாத கணவன் மனைவி அந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு செட்டே ஆகலை அப்படின்னா தூக்கி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். விட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்து உங்களை ஃபஸ்ட்டு நேசிங்க. உங்களோட ஃபோக்கஸ் என்னவோ அதில் பாருங்கள். பழசில் நடந்த எந்த விஷயங்களும் அந்த துகளோடு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்யூச்சரோட அந்த அடி எடுத்து வைக்கக்கூடாது. அங்கே அடி எடுத்து வச்சிங்கன்னா திரும்ப சர்க்கிள் விழும். உங்களை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி உங்கள் பவரில் நில்லுங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்தில் நில்லுங்க, உங்கள் கட்டில் நில்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யாருமே இனிமேல் எந்த விதமான கஷ்டமே கொடுக்கணும்னு நினச்சி வந்தால் கூட அதை ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி அவங்களால நிற்க முடியாது. சூப்பராக இருக்குது கார்ட்ஸு, பயங்கர எனர்ஜெட்டிக்கோடு இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ? நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை தெரியல, கார்ட்லலாம் அப்படி தான் வருது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்ருப்பீங்களோ? இது லவ் கார்டும் சொல்லலாம், ஏஞ்சல் கார்டும் சொல்லலாம், கைடன்ஸும் வரலாம். உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களும் இதில் கிடைக்கலாம். ஆப்டமிஸ்டிக், பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரியலில் இப்போ என்ன நடக்குதோ பாசிட்டிவிட்டியோடு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக நடக்க போகுது. நெகட்டிவிட்டியோடு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சுச்சுவேஷனாக வரப்போகுது. நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் எனக்கு எதுவுமே நடக்காது, நான் இப்படி தான், நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், நான் ஒரு அன்லக்கி பர்சன், என் வாழ்க்கையில் எல்லாமே கடவுள் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுற தப்புக்கு கடவுளையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, கடவுளையும் இதில் வந்து கூட்டு சேர்த்துக்கிறது. நம்ம பண்ணுற தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல. நம்ம தப்பு பண்ணதுனால தான் இந்த கஷ்டம் நமக்கு. போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கோம், இந்த ஜென்மத்தில் புரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் கற்றுக்காம கடவுள் வந்து உங்களுக்காக கைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கைட்லைன் கொடுத்துட்டே இருக்காங்க, ஹெல்ப்லைன் கொடுக்குறாங்க. இந்த கேமை நீங்கள் அழகாக விளையாண்டு வெளியில் வாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா வந்திருக்கீங்க. இன்னமும் அதை ரியலைஸ் பண்ணலேன்னு அவர் பக்கத்தில் இருந்து கடந்து துடிச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறோம், கடவுள்லாம் வந்து இருக்காரா என்னன்னு தெரியல, கடவுள் வந்து நமக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் மாட்டாங்க, கடவுள்னு ஒன்று இல்லை அப்படின்னு நிறையா பேர் வெக்ஸ் ஆகி போகிறீங்க. அந்த கடவுள் கேட்டார்னா கேட்டுட்டு தான் இருக்கார். எவ்வளோ கஷ்டப்படுவார் அவர், இவ்வளோ செஞ்சும் நன்றி உணர்ச்சியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான். உங்களோட எண்ணத்தினால தாங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது. யாராலையுமே உங்கள் சுற்றி இருக்கிற யாராலையுமே உங்கள் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போனது கிடையாது. என் வாழ்க்கை மோசமாக போச்சுன்னா என்னோட எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம். உங்கள் வாழ்க்கை மோசமாக போணுச்சுன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் அதுக்கு காரணம். யாருமே எந்த நபரோ உங்கள் வாழ்க்கையில் இருந்த எந்த நபரோ அதுக்கு காரணம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனை வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. இந்த கார்டு அழகாக வந்து கீழே விழுது, என்னன்னே தெரில. பேலன்ஸ், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் தாங்க வேணும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நடந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று வந்து உங்கள் ஹெல்த்தை விட்டுறீங்க, உங்களோட இன்னர் அலைன்மெண்ட் விட்டுறீங்க, இல்லைன்னா கெரியரை விட்டுறீங்க. ஏதாவது ஒன்று பேலன்ஸ் இல்லாமல் விட்டுறீங்க. எல்லாமே ஆட்டங்கன்னும் போது அதுக்கப்புறம் உடம்புல ஏதாவது வியாதி வந்துடுது. அப்புறம் இல்லைன்னா கெரியரில் வந்து பிஸ்னஸில் வந்து அடி வாங்குது. இந்த மாதிரியே வந்துட்டே இருக்குங்க. அப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு விஷயம் நெகட்டிவிட்டியாக நீங்கள் பிடிக்க போனீங்கன்னா அது சுற்றியில் இருக்கிற பல விஷயங்களை நெகட்டிவ் கோணத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் உங்களால் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஒன்றில் வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒன்று இல்லைனாலும் இன்னொன்றால் பேலன்ஸ் பண்ணி எப்படியோ லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிடலாம். எல்லா பக்கமே இம்பேலன்ஸாக இந்த பக்கமும் சாயுது, அந்த பக்கமும் சாயுது, இந்த சைடும் சாயுது அப்படின்னா அப்போ வந்து எல்லா பிரச்சனையும் போட்டு அடிக்கும் போது தாங்க நம்மளுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் போய் மாட்டி இது வந்து லைஃப் லாங் வந்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம். வாழவே மாட்டோம் நம்ம கடைசி வரைக்கும். கடைசியில் வரும் பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் நின்று அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோமா, உயிர் கடவுள் எடுக்க போகிறாருங்கும் போது ஒரு ரிவைன் மோடில் வந்து கடவுள் வந்து பழசில் நடந்த அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து நினச்சி பார்ப்போமா. அப்போ நினைக்கும் போது தான் தெரியும், ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை, இவ்வளோ தான், பிறந்தோம், இடையில வாழ்கிறோம், அப்புறம் செத்து போகிறோம், யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க, எந்த ஒரு விஷயமே நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. இன்றைக்கி வேணும் 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 வேணும்னு எனக்கானது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்ச விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கு இவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு அன்பு பாசம் இவங்க மேலே சொத்தை எழுதி வச்சு நம்ம என்ன வேணாலும் மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சந்தோஷமாக இல்லாத நாட்கள்லாம் வாழ்ந்துருப்போம். இத்தனையுமே வந்து நம்மளால் கடைசியில் ஒன்றுமே கிடையாது, நம்ம வாழவே இல்லை இந்த இடத்துல அப்படின்னு ஒரு நேரத்தில் நம்ம நினைப்போம் பாருங்கள். அந்த சாகிற அந்த 20 மினிட்ஸில் நம்ம லைஃப் ஃபுல்லாக அப்படியே படம் மாதிரி வரும். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து கடவுள் இவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம வந்து எடுத்து வைக்கவே இல்லையே, நம்ம வாழ்க்கை மோசமானதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் கிடைக்கும். கடவுள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்மளை படைச்சவங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம லெசன் கற்றுக்கணும், சில விஷயங்கள் வர்றதே நம்மளோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், நம்ம கஷ்டங்கள் போக்குறதுக்காக தான். ஆனால் நம்ம வந்து இந்த சூழ்நிலை தான், இந்த உலகம் தான், இந்த 3D
வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு, இதுதான் முக்கியம், இதன் பார்வையில் தான் நம்ம வாழணும் அப்படின்னு இதை பெருசாக நினச்சிங்க. உங்கள் பக்கத்திலே இருந்து கத்திக்கிட்டே இருந்தார், இப்படி வா இதை எடுத்துக்கோ, அதை பண்ணு, இப்படி போ அப்படின்னு கைட் பண்ண அந்த கடவுளை விட்டுட்டீங்க. அந்த கடவுள் தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்தாங்க. கடைசியில் எதுவுமே நீங்கள் வந்து இந்த உலகத்தில் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க எக்ஸ்பீரியன்ஸாகனா, திரும்ப வந்து என்ன பண்ண போகிறீங்க, திரும்ப பிறந்து திரும்ப இதே லெசன் கற்றுக்கிறதுக்காக திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் கற்றுட்டு போகிறீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழலை. நீங்கள் வந்ததுக்கு எதுக்கு, சந்தோஷமாக வாழணும், சில சோல் பர்பஸ், கடவுள் கொடுத்த அந்த பாடங்களை கற்றுக்கணும், எதுவுமே பண்ணலை. திரும்ப நீங்கள் பிறப்பீங்க, திரும்ப இதே பாடம், இதே லெசன், இதே 3D வேர்ல்டில் மாட்டிக்குவீங்க, திரும்ப கடவுளை பற்றி குறை சொல்லுவீங்க, இப்படியே போக வேண்டியதான் ஒவ்வொரு ஜென்மம். உங்களோட சோல் வந்து கதறிட்டே இருக்குங்க. எத்தனை காலம்தான் இப்படியே இருக்க போகிற, எவ்வளோ தான் உனக்கு கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தடவையாச்சும் ஒரு தடவை புரிஞ்சிக்க மாட்டியா, ஒரு தடவை கூட முன்னேற்றம் இல்லாமல் இருந்தேன்னா எப்போ தான் நீ சோல் ரியலைசேஷன் ஆக உன்னோட சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன்னு அது கதறுதுங்க. உங்களோட பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக வந்து செட் பண்ணுங்கள். இது 3 கார்டுமே வந்து பயங்கரமான ஒரு கார்டு. நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் வந்து அடிமையாக தான் இருப்பேன், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் தான் வந்து காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. மற்றவங்க யார் வேணாலும் வந்து உள்ளே வந்து என்னோடய வாழ்க்கையை குறித்து அழகாக வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவுண்ட்ரிஸுங்க. இந்த பவுண்ட்ரிஸில் வந்து உங்கள் நலன் வந்து செல்ஃப் லவ். இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் லவ் முக்கியம். உங்களுடைய அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக நீங்கள் தினமும் வந்து ஒரு மெடிடேஷனோ அல்லது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக முக்கியம். ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிடணும், கரெக்டான ஒரு டயட் சாப்பிடணும், ஏதாவது ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கணும், கிராட்டிடியூட் கண்டிப்பாக செய்யணும். உங்கள் தொழிலை வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தொழிலில் வந்து ஆர்வம் காட்டி ஒழுங்காக அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ரெசென்ட்டில் இருந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வேணா தேவைப்பட்டால் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து எந்த பிரச்சனை குறித்து கவலைப்படுறீங்களோ அந்த பிரச்சனைக்காக நீங்கள் அழுதுக்கோங்க, கண்ணீர் விடுக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 hour தான். அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு உண்டான டைம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ, கோயிலுக்கு போகிறீங்களா, உங்களை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி தான் பயணம் தான் நீங்கள் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் வாழ போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தது வந்து டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். லீப் ஆஃப் ஃபெய்த் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். சில விஷயங்களை வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காமல் அதை விட்டு வெளியில் நீங்கள் வந்து தான் ஆகணும். எல்லாமே நான் வந்து இதை விட்டு வெளியில் போனால் என்னால் என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னா வெளியில் வந்து தான் பாருங்களேன், என்ன தான் ஆக போகுது. வெளியில் வாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியலையே. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்களே மதிக்கலை, அப்புறம் எப்படி மற்றவங்க மதிப்பாங்க? நிறையா இப்போ இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன், சூழ்நிலைகள் வந்து உங்களை வந்து மட்டம் தட்டி உங்களோட பவர் என்னன்னு உங்களாலே ரியலைசேஷன் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் அப்படியே வந்து மிங்கிள் ஆகி கிடக்குறீங்க. அப்படியே கலந்து போயிட்டீங்க. உங்களோட பிரச்சனைகளும் நீங்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கலந்துட்டீங்க. விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை இருக்குது. இதுக்கப்புறம் இது போதும், ஹாவ் ஃபெய்த், கடவுளோட நம்பிக்கையை கொண்டு வாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு வந்து பிஹைண்ட் த சீன் உங்களுக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அழகாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுளே பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், உங்களுடைய காதல் சரியான ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை அழகாக போகணும், நீங்கள் லெசன் அழகாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் கடவுள் பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் பண்ணுறாங்க. ரியலைசேஷன் மட்டும் உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆனால் வந்து கடவுளை மட்டும் என்ன சொல்கிறீங்க, எனக்கு நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது, நான் எப்படிங்க நடக்கும்? ஃபஸ்ட்டு உங்களோட உள்ளே இருக்கிற அந்த ஒரு இருக்குல்ல இன்னரில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன எப்படி உங்கள் மைண்ட் இருக்கோ, அது வந்து கண்ணாடி மாதிரிங்க. கண்ணாடியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ உங்கள் முகத்தை தானே காட்டுது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் உங்கள் உள்ளே இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்ணாடியை தொடச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. கண்ணாடியை போய் கேட்கலாமா? நீங்கள் கண்ணாடியே ஏன் அப்படி ஒரு பிம்பத்தை காட்டுற அப்படின்னு கேட்க முடியுமா? நீங்கள் முன்னாடி நின்று பார்க்குறீங்க, உங்களோட பிம்பத்தை காட்டுது. வேறு ஒன்று நின்றுச்சுன்னா அதோட பிம்பத்தை காட்டுது. அதனால் உங்களுக்குள்ளே என்ன எண்ணங்கள் போடுறீங்க, என்ன விதமான ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கோ, பாசிட்டிவிட்டியாக இருந்தால் பாசிட்டிவான ஒரு பிம்பம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடக்க போகுது, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. இது கண்ணாடி மாதிரி தாங்க. உள்ளே இருக்கிற அந்த ஒரு உங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த தாட் எல்லாமே எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை வெளியில் வருது. அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க சும்மாவே சொல்லலை. இது வந்து புது கார்டு. இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன்.
வாவ்! யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பிஸ்னஸை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா, இல்லை வேலை குறித்து எனக்கு சரியான வந்து ஒரு ஜாப் இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வரப்போகுது. அதுதான் இங்கே வரமாக கிடச்சிருக்கு. வாவ்! சூப்பராக இருக்குல்ல. யூ ஆர் டிசர்வ் ஒன். நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, வர்த்லெஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதையே நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க மைண்டில், ஆள் மனசில் பதிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து தூங்கும் போது உங்களை கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் எதுக்குமே ஒர்த்லெஸ்ங்க, எதுவுமே எனக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு வராது, நான் ஆசைப்படுற விஷயம்லாம் என்னை விட்டு ஓடிடும், அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை முத்திரை குத்திருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து டிசர்வ்டு ஒன், எல்லாத்துக்கும் தகுதியானவங்க. நீங்கள் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான் கடவுள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் எப்போ தெரியுமா வரும்? கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நம்ம கடவுளை கூப்பிடுவோம். நல்லா சேஃப்டியாக ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லக்ஸரி வாழ்க்கையில் இருக்கும்போது யாராவது கடவுளை தேடுவோமா? கஷ்டம் வந்தால் தான் கடவுளே நீ இருக்கியா அப்படின்னு 2 வார்த்தை திட்டுறதுக்காவது கடவுளை கூப்பிடுவோம், கடவுளை நினைப்போம். அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இப்போயாச்சும் நம்மளை கூப்பிட்றானே அப்படின்னு. டியூஸ்டே டூ 1 மீல் ஃபாஸ்டிங். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு மீல் மட்டும் ஃபாஸ்டிங்கில் இருங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனோட அருள் தான், முருகன் வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். முருகனுக்கு உகந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி வந்து ஒரு மீல் வந்து சாப்பிடாம தவிர்த்துட்டு முருகனுக்காக விரதம் இருந்து கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வீட்டில் ஒலிக்க விட்டு கேளுங்க. முடிஞ்சால் முருகனோட மூல மந்திரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். எப்பயுமே நல்லதாங்க நடக்கும். நம்ம எண்ணம் நல்லா இருந்ததுன்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். யார் வேணாலும் நினைக்கட்டும், உங்களுக்கு கெட்டது நினைக்கணும்னு நினச்சிட்டு மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். அவங்களால எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உங்களால் மட்டும்தான் நடத்திக்க முடியும். உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய செயல், இது 2 மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையை வந்து உருவாக்கப்படுது. உங்களோட ஈகோ, நான் தான் எல்லாம் பண்ணுறேன், என்னால் தான் அப்படி ஆச்சு, எனக்கு தான் அந்த பவர் இருக்குது, ஏன் அப்படி ஆச்சு, நான் தான் அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அவங்க ஏன் இப்படி நல்லா இருக்கணுமா, மற்றவங்க துரோகம் எனக்கு பண்ணவங்க நல்லா இருக்கக்கூடாது, எந்த தாட்டுமே வேணாங்க. நெகட்டிவ் தாட்லாம் எதுவுமே வேணாம். எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட விட்டுருங்க. உங்கள் ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்சிட்டு சரண்டர் மோடுவாங்க. எந்த ஒரு ஈகோவோடு நீங்கள் கடவுளை போய் நீங்கள் சேர முடியாது. அதனால் சரண்டர் மோடு வந்து கடவுள் எந்த விஷயம் கொடுத்தாலும் உங்களுக்கானதான் ஏற்றுக்கோங்க. எல்லா இடத்தையுமே ஏற்றுக்கணுங்க. எல்லா சுச்சுவேஷனுமே ஏற்றுக்கிட்டு வாங்க. எனக்கெலாம் வந்து வேறு மாதிரி ஒரு லைஃப் இருந்தது, இப்போ வேறு மாதிரி ஒரு லைஃப் இருக்குது. சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மைண்ட் அளவில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு அதை எதிர்த்து போராடலை, நம்ம அந்த சுச்சுவேஷனை எதிர்த்து போராடலை. அப்போ என் வாழ்க்கையில் நல்ல விஷயம்லாம் வருது. ஏன்னா கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம் தான் என் வாழ்க்கைக்குள்ளே வருது. ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணுங்க. சுச்சுவேஷன், கஷ்டங்கள் தாங்க நம்மளை வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து மோல்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. சுச்சுவேஷன் ஏன் வருது, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் அப்படிலாம் வந்து கேட்கக்கூடாது. ஒரு சுச்சுவேஷன் மூலமாக தான் உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட கடவுள் கொடுத்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே சுச்சுவேஷன் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. கதையே கிடையாது. உங்களோட கதையே கிடையாதுங்க. அழகாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம், எந்திரிக்கலாம், தூங்கலாம், வேலைக்கு போகலாம், வந்து படுக்கலாம், சாப்பிட்லாம், எந்திரிக்கலாம், தூங்கலாம், வெளியில் போகலாம், வந்து படுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் அந்த இடத்துல ஒரு த்ரில்லிங் இருக்கும். அந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன விதமான ஒரு விஷயம் இங்கே போகணும், என்ன லெசன் நமக்கானது இருக்குது, நம்மளை சுற்றி யார் யார் இருக்காங்க, எல்லா விஷயங்களும், எல்லா கெட்ட விஷயங்களும் முகத்திரையெல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் ஆகி வருதில்ல, எல்லாரோட முகமுடியும் தெரிய வருதுன்னா நல்லா இருக்கும்போது சுச்சுவேஷனில் எதுவுமே தெரியாது. அதனால் எல்லாமே நல்லது தான். ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதுவும் நம்ம நல்லதுக்காக தான் நடந்திருக்கு. கடவுளோட அனுமதி இல்லாமல் எந்த விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்காதுங்க. இந்த வாசகம், டோன்ட் ஃபர்கெட் த பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் யூ அண்ட் சேவ் யூ அட் த ரைட் டைம். எந்த ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உங்களை காப்பாற்றிருக்காங்க சரியான நேரத்தில் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், உங்களை காப்பாற்றிருக்கலாம். அந்த கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பண்ண உதவியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மறந்துடவே செய்யாதீங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த கார்டு நான் படிக்கல, ஏன்னா இது பின்னாடியே வந்திருக்கு. நம்ம எனிமீஸ் யார் தெரியுமாங்க? நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டு அதுதான் ஃப்ரெண்டும், அதுதான் எனிமீஸும். அதோட எனிமி சைடை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணாமல் ஃப்ரெண்ட் சைடை நம்ம கல்டிவேட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க. வெரி குட்.
உங்களுக்காக நிற்கக்கூடியது, உங்களுக்காக இருக்கக்கூடியது ஒன்று கடவுள், இன்னொன்று நீங்கள் மட்டும்தான். 2 பேர் தாங்க இந்த உலகத்தில் உங்களுக்காக நிற்கக்கூடியது. ஒன்று நீங்கள், இன்னொன்று உங்களுக்காக கடவுள் நிற்கிறாங்க. அதனால் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மோஸ்ட்டாக லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாங்க, என்ன நீ லவ் பண்ணுன்னு சொல்லலை. ஏன்னா கடவுளே எங்கே இருக்கார், உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு துரத்தி விடாபடியாக உங்களை நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் கடவுளை உள்ளே இருக்கார். அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் உலகத்தை பற்றி, உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு உண்டான எந்த வேலையுமே இல்லையா. லெசன் கற்றுக்கிட்டீங்க, சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு சோல் ரூபத்தில் மேலே போகிறோம் எல்லாரும். அதுக்காக பயந்துடாதீங்க. எல்லோரும் ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் இறக்க தானேங்க வேணும். சந்தோஷமாக எப்பயுமே இந்த வேலையை நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குங்க. இந்த வேலையை நான் வந்து சொல்லிடுறாங்க, இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீ வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு, சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் இந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணலாம், அந்த வேலையை நான் வந்து முன்னாடியும் செய்யலாம், இல்லை 6 மணிக்கு அந்த அவ்வளோ தூரம் வந்து தள்ளிட்டு போயும் செய்யலாம். இது என் கையில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன், கடவுள் கொடுத்த பாடத்தை சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தாங்க அது ப்ராஃபிட்டு இல்லையா. சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக கடமையை முடிச்சிட்டோன்னா சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா. யாருமே இப்போ என்னோடய பாத்தை கடந்து போகணுன்னா நான் தான் அந்த வேலையை செய்யணும். 6 மணிக்கு என்னை தவிர வேறு யாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த வேலையை நான் தான் செய்யணும். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் கடமையை நீங்கள் தான் செஞ்சு ஆகணும். அதனால் கஷ்டங்கள்லாம் கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா சீக்கிரம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு இன்னும் என்னோடய லைஃப் பாதையில் இன்னும் எவ்வளோலாம் கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டத்தையும் எனக்கு வந்து சீக்கிரமாக கொடுத்துருங்க. ஆனால் பக்கத்துலேயே கூடவே நீங்கள் இருங்க. எப்படி நான் இதெல்லாம் வந்து தாண்டி வரணும், எப்படி இதுலேருந்து நான் வெளியில் வரணும், என்னென்ன யுக்திகள் வந்து நான் வந்து போடணும், எப்படி என்னென்ன லெசன் நான் கற்றுக்கணும், இது எல்லாத்தையுமே எனக்கு பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே கேளுங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு நம்ம கர்மா பீரியட்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடவுளோட பிளெஸிங்லாம் ஓப்பனாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களால் ஃபீல் மட்டும் பண்ண முடியும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நம்புவோம், அவர் மட்டும் தான் நம்மளை காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த கர்மா பீரியட்லாம் முடிச்சுட்டு உங்களோட அழகான அந்த ஒரு பாதைக்குள்ளே வந்துட்டீங்க. வாழ்க்கையை வந்து இனிமேல் தொடங்கலாம். உங்களுக்கு கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம சேர்க்கக்கூடாது, திரும்ப நம்ம கர்மா சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே சேர்த்து வச்ச கர்மாக்கே வச்சு செஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம கர்மாவை சேர்க்காம அழகான பாதையில் அழகாக சந்தோஷமாக மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நீங்களும் சந்தோஷமாக கடவுள் கொடுத்த விஷயத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு பிளெஸ்ஸிங் நிறையா கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து தேங்க் பண்ணிவிட்டு கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை மீதம் இருக்கிற வாழ்க்கையை அழகாக ஸ்மூத்தாக சந்தோஷமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு வர்றதே பெரிய ஒரு தைரியமான ஒரு ஆள் மட்டும்தாங்க இந்த 3D வேர்ல்டெலாம் வர முடியும். நம்மலாம் தைரியமான ஒரு பர்சனுங்க. அதனால தான் கஷ்டம் நிறையா வருது. கஷ்டம் வந்தால் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கடவுள் பக்கத்திலே வச்சுட்டு நிற்கிறாங்க. நீங்கள் தான் அந்த பக்கம் திருப்பி பார்க்க மாட்டீங்க. எதுவுமே நீங்கள் இங்கே பண்ணுறது கிடையாது. கஷ்டத்தை நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுளே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரி பண்ணுவாங்க. மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு பின்னாடியே போனீங்கன்னா அது கொண்டே படுகுழியில் தள்ளி விட்டுரும். கொஞ்சம் ஆஃப் பண்ணி வெளியில் வாங்க, மெடிடேஷனுக்குள்ளெல்லாம் போங்க. நிறையா மைண்டில் வர தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த மூச்சுக்காத்தோடு கனெக்ட் பண்ணி அமைதியான நிலைக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மையாக புரிய வரும். ஸ்பிரிட்ஸு, ஏஞ்சல்ஸு, யூனிவர்ஸு ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. வாவ், சூப்பரான கைடன்ஸுங்க இதில். இன்றைக்கி வந்த கார்ட்ஸும் சரி, கைடன்ஸும் சரி. இது வந்து நான் புது கார்டு எப்படி வரப்போகுது, இது எப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன்னு எனக்கு தெரியல. கடவுள் சொல்லி தான் நான் இந்த ஒரு கார்டை நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். எப்போ எழுதுனேனே எனக்கே தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து நான் எப்பயும் எடுக்கிற அந்த ப்ளூ கார்டு மெசேஜ் வேணாம், எனக்கு இந்த கார்டு எடுனாங்க. ஆனால் இந்த கார்டில் வர்ற மெசேஜ் அத்தனையுமே பயங்கர பவர்ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து கண்டிப்பாக வந்திருக்கு. இதுவே இவ்வளோ நேரம் ஆச்சு, 40 மினிட்ஸ் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நேரம் காலம்லாம் பார்த்தா நல்லதுக்கு நடக்குமாங்க. அதனால் டைம்லாம் நீங்கள் யாருமே பார்க்காதீங்க. கண்டிப்பாக அப்படியே ஒரு ஃப்ளோவில் வருது, கடவுளோட அந்த ஒரு டவுன்லோட் கிடைக்குது. அப்படியே கேளுங்க, இன்னும் என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா கடவுள்கிட்டேருந்து டவுன்லோடு எனக்கு வந்து அப்படியே ஸ்டக் ஆகுதுங்க. அதனால் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே மூவ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு போங்க. அக்செப்டன்ஸ், வாவ், சூப்பராக இருக்குல்ல. நான் தான் சொன்னல, எது கடவுள் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. சரண்டர் மோடுக்கு வாங்க, லெட் கோ பண்ணிடுங்க. நிறையா விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் அடாப்ட் பண்ணிகிட்டே போங்க. எது கிடைக்குதோ மூவ் ஃபார்வர்டு தான். எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கை இனிமேல் போயிடுச்சே, என் வாழ்க்கை நாசமாக போச்சு, நம்பி வந்தனே இவனால் இதாக போச்சே, இவளால் எனக்கு வந்து வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டக்காகி அழுதுட்டு தலையை பிடிச்சிட்டு நின்றுட்டு ரொம்ப நேரம் நிற்காதீங்க. நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து டக்குன்னெலாம் மூவ் ஆகி போக முடியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் நான் இருந்திருக்கேன்.
நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அழுவுங்க. அதுக்கு மேலே ரொம்ப டைம்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா டைம் ரொம்ப வேஸ்ட். இது வரைக்கும் இவ்வளோ நாள் நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். இதுவே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்மளோட வேஸ்ட் ஆஃப் டைமு, எனர்ஜி, நம்மளோட எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு உலகமே உயிரே நீ தான் என் வாழ்க்கையை நிலைநிறுத்தி வைக்க வந்திருக்க, இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு வரம் நீ அப்படின்னு சொல்லி நிறைய காதல் வசனம்லாம் போய் நம்பிக்கையெல்லாம் வச்சு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. விட்டு போயாச்சு. நிறைய நம்பிக்கை துரோகம் ஆயிடுச்சு. அவங்கள பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்க. இது இன்னும் தெரியலன்னா இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. எதுக்கு நீங்கள் அழுகணும்? ஏன் நீங்கள் அழுகணும்? எதுக்கு அழுதுகிட்டே இருந்து இன்னும் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. சில விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டீங்க, முடிஞ்சு கதை. அடுத்தது உங்கள் வாழ்க்கை பயணம் நீங்கள் தான் மூவ் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். எப்படி நீங்கள் அழுதுகிட்டே நின்னாலும் நீங்கள் தான் போய் கடந்து போய் அந்த இடத்த தொடணும். தொடுறது வரைக்கும் கடவுள் விட மாட்டார். ஓட விட்டுட்டே தான் இருப்பார். இந்த பாடம் நீங்கள் கற்றுக்கலன்னா இன்னொரு பாடம் திரும்ப இதே பாடமே வந்து ரிப்பீட் ஆகும். அதனால் ரொம்பலாம் அழுதுட்டு இருக்கிறதுக்கெலாம் இங்கே அந்தளவுக்கு ஒர்த்தான பர்சன்ஸோ யாருமே உங்கள் வாழ்க்கையில் காயம் கொடுத்தவங்க கிடையாது. அவங்கள பற்றி நினைக்கிறதே டைம் வேஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு நிறையா வேலை இருக்குங்க. நீங்கள் ஏங்க இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கிறதா எனக்கு தெரியல. இன்னமும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே உங்களை பற்றி எந்த விஷயமும் உங்களுக்கு செல்ஃப் கேர் பண்ணுறதே கிடையாது. ஒரு நல்ல ஒரு துணி நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்லா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது. ஏன் அவங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பிடவே மாட்டிங்களா? பைத்தியம் ஆகிடுவீங்களா? அவங்கள நம்பி தான் அந்த உலகத்துக்கு பிறந்தீங்களா? பிறக்கும் போதே அவங்கள கையை பிடிச்சிட்டு தான் கடவுள் இருந்தா நீனும் இவங்களும் தான் ஒன்று, இவங்க இல்லைன்னா உன் வாழ்க்கை கிடையாது, செத்து போயிரு, பாய்சனை குடிச்சு செத்து போயிருன்னு ஏதாவது வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க எப்படிங்க உங்களுக்கு டெஸ்டின்டு பார்ட்னராக இருக்க முடியும்? எந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சோ கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த இடத்துலையாவது உண்மை தெரிஞ்சு, இல்லைனா இவ்வளோ காலம் ஏமாற்றிட்டு என் வாழ்க்கையை வந்து ஒரு நரகமாக்கிட்டே இல்லை இருந்திருக்கும். இன்னும் அதிகப்படியான இன்னும் காலம்லாம் எடுத்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். தேவையில்லைங்க. நமக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். நம்மளை செல்ஃப் கேர் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள், கடவுளை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கான பர்பஸே வேறு. உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அதனால தான் கடவுள் வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து கூடவே பக்கத்தில் நிற்கிறாங்க. இதுலேருந்து உன்னால் வெளியில் வர முடியும், வா வா வான்னு உங்களை மோட்டிவேட் பண்ணி வெளியில் வராங்க. நீங்கள் அந்த பாடத்தை படிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க. தேவையில்லை. அப்படிப்பட்ட நபர் வந்து நமக்கு தேவையில்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திரும்ப அவங்க வந்து ஒரு கெட்ட நபர்னு ஒரு முகத்திரையோடு இருக்காங்க. உங்களை ஏமாற்றிருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து நல்லா இருக்கணும்னே உங்களை எந்த இடத்துலையுமே நினைக்கவே இல்லை. உங்கள் மேலே அன்பு இல்லை, பாசம் இல்லை, டோட்டல் 100% வந்து காதல் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்பு கொடுக்குற மாதிரி ஏமாற்றிருக்காங்க. அப்போ வந்து எதுக்குங்க அப்படி ஒரு ஃபேக்கான லவ்வுக்காக இப்படி வந்து கண்ணீர் விட்டு உங்கள் கண்ணீர் துளிகளை வேஸ்ட் பண்ணுறீங்க? கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாதுங்க. நம்ம உடம்புலேருந்து தாங்க அந்த கண்ணீர், வியர்வை, உப்பு தண்ணி வெளியில் வரணும். அந்த அளவுக்கு உழைங்க. நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு உப்பு தண்ணி வெளியில் போனால் நல்லதுங்க. உங்கள் கண்ணிலேருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெளியில் போகக்கூடாதுங்க. ஏன்னா அந்த கண்ணீர் ரொம்ப மதிப்பு. நீங்கள் கடவுளோட குழந்தைங்க. ஏன் கண்ணீர் விடணும்? கடவுளோட குழந்தைங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க கடவுளோட குழந்தைன்னு? ஐயோ, ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டணும். இல்லைங்க, நிறைய பேரோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால எனக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. ஓகே, வெளியில் வாங்க. டேக் சார்ஜ். நீங்கள் தான் வந்து சார்ஜ் எடுத்துக்கணும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாங்க சார்ஜ் எடுத்துக்கணும். பொறுப்பு எடுத்துக்கோங்க. அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு லைஃப்பில் நீங்கள் என்னென்ன மூவ் ஃபார்வர்ட் ஆகணும், எப்படி பண்ணால் உங்களோட கெரியர் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அதை குறித்த யோசனை பண்ணுங்கள். பழசை தூக்கி போட்டுருங்க. பழசு தான். பாஸ்ட்டு தான். அந்த பக்கம் தூக்கி போட்டு வாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஏன்னா கடவுள் வந்து கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையை ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்குற டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி. எனக்கு கடவுளே நான் வேலையை முடிச்சிருவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பாதி காலம் கவலைப்பட்டு முடிஞ்சு போச்சு. மீதி காலம் மற்றவங்களுக்கு வாழ்ந்து முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது உங்களுக்கான ஒரு பாடங்கள் கற்றுக்கிட்டு சந்தோஷமாக கடவுள் கொடுக்குற அந்த பாதையை பர்பஸை நோக்கி போங்கள். அவ்வளோதான். ரொம்ப எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்காதீங்க. அப்படியே வந்து கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி இருக்காமல் ஏதாவது ஒரு ஆக்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பேஷனாக நிறைய விஷயம் இருக்கும். சாதிக்க பிறந்தவங்க நீங்கள். சோகப்பட்டுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, அடுத்தது பார்க்கலாமா? லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். பாட்டம் ஆஃப் த டெக். பாஸ்டெல்லாம் தூக்கி போட்டால் தான் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் ரிலீஸ் பண்ணால் தான். மற்றவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு காயம் கொடுத்தவங்கள நீங்கள் வந்து அப்படியே தூக்கிட்டே சுமக்காதீங்க. அவங்களையும் தூக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பண்ணிட்டு போகிறாங்க. விடுங்க. பண்ணிட்டு போனவங்களுக்கு என்ன தண்டனையோ கடவுள் கொடுத்துருவாரு. அதை குறித்தெல்லாம் நீங்கள் வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் க்ரோத்து தான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் புதிய பிகினிங் வருது. பழசை தூக்கி போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் வாழ்க்கையில் புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, புதிய பிகினிங் வருது. உங்கள் வாழ்க்கையை அழகாக ஃபார்வர்ட் ஆகி போகுது. புதிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது.
இது எல்லாமே நீங்கள் லெட் கோ ஆஃப் த பாஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க. உங்கள் பாஸ்ட்டுக்கே நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதுங்க. எனக்கு இது வரைக்கும் இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்தது, எல்லாத்தையுமே பாடத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டேன், லெசன் கற்றுக்கிட்டேன், மித்த விஷயம்லாம் நான் மறந்துட்டேன், தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே லெட்டர் எழுதி கிழிச்சு யூனிவர்ஸ் கிட்ட தூக்கி போட்டுருங்க, இல்லைனா எரிச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க அவங்களுக்கு உண்டான டைம். இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த விதமான ஒரு டைமும் கொடுக்கக்கூடாது. இதில் அப்படியே ஒரு கார்டு கட் பண்ணி எடுக்கிறேன். ட்ரூத். உங்களுடைய உண்மையான வாழ்க்கை என்ன, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. இதுவே வந்து டைம் ரொம்ப தாண்டி வந்துட்டோம். இனிமேலும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேணாம். உங்களோட இன்டென்ஷன் உங்கள் கோல் என்ன அப்படிங்கிறத கிளியராக செட் பண்ணி அதை நோக்கிய பயணத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்தது நமக்கு ஹனுமான்ஜியோட ஸ்ட்ரென்த் தான் இப்போதைக்கு முக்கியமான வேணும். ஏன்னா ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு கார்டெலாம் வந்திருக்கு. இப்போ வந்து ஹனுமான்ஜி வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஹனுமான்ஜி, ஜெய் ஹனுமான் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இந்த ஸ்பீச் உங்களை மாற்றினுச்சு, உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது, உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்ததுன்னா ஐம் சேஞ்சிங் பண்ணுங்கள். ஐ லவ் திஸ் ரீடிங், ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜின்னு போடுங்க. ஏதோ ஒரு கமெண்ட் போடும்போது உங்களுக்குள்ளே என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டாக போடுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக மறக்காமல் லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. டிவைன் பிளான், கண்டிப்பாக இது வந்து கடவுளோட பிளான் தாங்க. இது எல்லாமே கடவுளோட செயல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாதுங்க. எந்தெந்த இவ்வளோ கிரியேச்சர் படைச்சிருக்காருல, எல்லா கிரியேச்சருக்கும் எந்தெந்த நேரத்தில் உணவு கொடுக்கணும், எந்தெந்த நேரத்துக்கு எது நடக்கணும், பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருங்க. எனக்கு மட்டும் அவர் ஸ்கிரிப்ட் எழுதலை, எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு எல்லா ஜீவராசிகளுக்குமே ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி இது இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். மனிதர்கள் மட்டும்தான் கடவுள் இருக்காருங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து தெரிஞ்சவங்க. நம்மளாம் எவ்வளோ லக்கு இல்லை, எவ்வளோ கஷ்டத்துலேயும் கடவுள் இருக்காருன்னு ஒரு இந்த கஷ்டத்துலேயும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. எதுவுமே இல்லைன்னா நம்ம எந்த ஒரு விஷயமே தேடி போக மாட்டோங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து தாண்டி வந்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டம்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி, இந்த விஷயம் வரதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறையா விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதையும் தாண்டி தானே வந்திருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளுடைய அந்த பிளஸ்ஸிங்கு, கடவுளுடைய அந்த சப்போர்ட், கடவுளுடைய அந்த அனுகிரகம் இல்லைன்னா இவ்வளோ காலம் வந்து நம்ம தாண்டியெல்லாம் வந்திருக்க முடியாது. நான் பட்ட கஷ்டங்கள்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். யாரோ என்னை காப்பாற்றுறாங்க, யாருன்னு தெரியலன்னு. ஏன்னா அந்த நேரத்தில் என்னால் ரியலைசேஷன் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள், ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்துச்சு. அங்கேயே ரியலைசேஷனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த ஒரு பக்குவம் எனக்கு வரல. ஏன்னா நான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ப்ளேம் பண்ணேன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை ப்ளேம் பண்ணேன். என் வாழ்க்கை இப்படி போச்சு, நான் எதுக்கு மேலே லாய்க்கில்லை, நான் இப்படி தான் வாழ பிறந்திருக்கேன், நான் வந்து எதுக்கு பிறந்தேன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் செல்ஃப் லவ் கொடுத்து செல்ஃப் கேர் பண்ணி கடவுள் இருக்காருங்கிறத எனக்குள்ளே நான் உள்ளே போகும்போது தான் நிறையா தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அமோகமான வாழ்க்கைங்க. கடவுளோட கிஃப்ட்டு வந்து பயங்கரமான கிஃப்ட்டு எல்லாருக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டு அவர் சொல்கிற வழியில் போங்க. அடுத்தது வந்து ஹனுமானுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஸ்வீட் கொடுங்க அப்படின்றாங்க. ஸ்வீட் கொடுங்க கண்டிப்பாக. கடவுள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அன்ஃபோல்டு பண்ண போகிறார். அன்ஃபோல்டுனா உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார். நிறையா கிஃப்டெல்லாம் உங்களுக்காக ப்ரெசென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவரோட ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் பண்ணி வாங்க. கடவுளோட ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் பண்ணணும். நீங்கள் வந்து மனிதர்கள் ஃப்ரீக்குவன்சிலே இங்கேயே போராடிட்டுருக்குறீங்க. வெளியில் வந்தால் தானே கடவுளோட அழகான ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். டிவோஷன் இஸ் ப்ரொடெக்ஷன். கடவுள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவாங்க. சூப்பராக இருக்குங்க ரெண்டு கார்டுமே. இந்த ரெண்டு கார்டுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் உங்கள் கூட இருக்காங்க, நீங்கள் ஒரு ப்ரொடெக்டட் சைல்டு தான், டிவைன் சைல்டு தான், டிவைன்லி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே போடுங்க. ஓம் சரவணபவா சொல்லுங்கள். உங்களுக்கு ஓம் நமச்சிவாய் சொல்லுங்கள். இவங்கெல்லாம் தான் நம்மளை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய கலியுக கடவுள்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களை பயமுடுத்துகிற அந்த ஒரு கன்ஃபியூஷனோ ஃபியரோ அதெல்லாம் விட்டுட்டு எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. நெகட்டிவிட்டியை தூக்கி போடுற ஒரே விஷயம் நம்பிக்கை மட்டும்தான். தைரியம், நம்பிக்கை, இது ரெண்டுமே வந்து ஹனுமான்ஜியை பிடிச்சிக்கோங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நிறையா வந்து டைம் வந்து போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதோட ரீடிங் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்பயும் வந்து நல்லதே நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். தேங்க்யூ.